Hi guys, welcome to Tamil to Terra. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து Ansible Playbooks பற்றி பார்க்க போகிறோம். ஸோ Ansible Playbooks எப்படி கிரியேட் பண்ணுறது, அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, அதில் என்ன யூஸ் பண்ணுறாங்கன்றதை பார்ப்போம். ஸோ Ansible Playbooksல பார்த்தீங்கன்னா ஒரு 3 கேட்டகரிஸ் ஆஃப் இது இருக்கும், செக்ஷன் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு செக்ஷன் வந்து Playbook இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி 3 டேஷஸ் போடுவோம். ஸோ இதனால் பிளேபுக் மீன் பண்ணுறது ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா இந்த பிளேஸ் வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலைஸ் பண்ணுறோம். ஸோ பிளேஸ்னால் இஸ் நத்திங் பட் குரூப் ஆஃப் டாஸ்க்ஸ். ஓகே, ஸோ இந்த டாஸ்க் வந்து நம்ம வந்து ப்ளே பண்ணுறது வந்து இந்த டாஸ்க்குன்றதுக்குள்ளே நம்ம நம்பர் ஆஃப் டாஸ்க்ஸ் வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ண மூலயமா ஒரு HTTPD பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அந்த பேக்கேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கா, எனேபிள் ஆகிடுச்சா, ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம வரது வந்து டாஸ்க்னு சொல்லுவோம். ஸோ நம்பர் ஆஃப் டாஸ்க் சேர்ந்தது தான் நம்பர் ஆஃப் பிளேஸ் சேர்ந்தது தான் ப்ளே புக். ஸோ ஒரு ப்ளே புக்கில் வந்து 1 or more பிளேஸ் இருக்கலாம், அண்ட் ஒரு பிளேஸ்க்குள்ள 1 or more டாஸ்க்ஸ் இருக்கலாம். ஸோ இதான் ப்ளே புக்ஸோட ஓவர்வியூ. ஸோ இதோட செக்ஷன் அண்ட் ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கும் ப்ளே புக்கோட ஸ்ட்ரக்சர் வந்து. ஸோ இது எப்படி ப்ளே புக் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்கிற நம்ம Ansible_TIT ஃபோல்டருக்குள்ளே இப்போ நான் ஒரு சாம்பிள் ஃபைல் கிரியேட் பண்ணுறேன். ஸோ சாம்பிள் playbook .yaml. ஸோ playbook ஃபைல் YAML எப்போவுமே 3 டேஷஸோட ஆரம்பிச்சிட்டு, ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து ஹோஸ்ட். ஸோ இந்த ஹோஸ்ட் வந்து நம்ம ஆல் கொடுக்கலாம், இல்லாட்டி அந்த குரூப் ஹோஸ்ட் நேம்ஸ் கொடுக்கலாம், இல்லாட்டி ஒரு பர்டிகுலர் ஹோஸ்ட்டும் கொடுக்கலாம். ஸோ இது வந்து உங்களோட ரெக்குயர்மெண்ட் தகுந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போதைக்கு நான் வந்து ஹோஸ்ட் குரூப் கொடுக்குறேன். ஸோ இது கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து டாஸ்க் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ ஒரு பிளேபுக் கிரியேட் பண்ணியாச்சு, ஒரு பிளேஸ் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ பிளேக்கு வந்து நம்ம இது நேம் கொடுத்துக்கலாம். ஸோ பிளே நேம் வந்து சாம்பிள் playbook அப்படின்னு கொடுத்துட்டோம். ஸோ இது ஜஸ்ட்டு நேம்ன்றது ஒரு லேபிளுக்காக தான். ஸோ இப்போ இந்த டாஸ்க்கு நான் ஒரு லேபிள் கொடுக்குறேன். ஸோ இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே இந்த இடத்துல வந்து 2 ஸ்பேஸ் தான் கொடுத்துருக்கேன். ஸோ டேப் எதுவுமே நான் யூஸ் பண்ணல. ஸோ இப்போ வந்துட்டு ஒரு சிம்பிள் கமாண்டு கெட் ஹோஸ்ட் நேம் அப்படின்னு சொல்லி லேபிள் கொடுத்துட்டு, ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு கமாண்ட் மாடல் யூஸ் பண்ணி அது கமாண்டு நான் கொடுத்துட்டேன். ஸோ கமாண்ட் வந்து ஹோஸ்ட் நேம் கமாண்ட் கொடுக்குறேன். ஸோ இந்த பிளேபுக் இப்போ நான் சேவ் பண்ணிட்டு இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ Ansible Playbook வந்து நம்ம ரன் பண்ணுறதுக்கு Ansible-playbook sample_playbook.yaml போட்டு நம்ம சின்டாக்ஸ் ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம். ஸோ --சின்டாக்ஸ் செக். ஸோ எந்த ஒரு எரரும் வரல. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இது ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ இது நம்ம ரன் பண்ணி பார்க்கறதுக்கு இன்னொரு நம்ம வெர்போஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ வெர்போஸ் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து சிங்கிள் வி டபுள் வி, இந்த ஒவ்வொரு வெர்போஸ்க்கும் ரொம்ப இன்டெப்த்தாக போகும். ஸோ இது இன்னும் இன்டெப்த்தாக நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் நான் ரன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த நோ ஹோஸ்ட் மேனேஜ் வரனா இந்த ஃபோல்டரில் வந்து நம்ம Ansible கான்ஃபிக் போட்டிருக்கோம். ஸோ நான் எந்த ஒரு இன்வென்ட்ரி ஃபைல் நான் இன்க்ளூட் பண்ணல. ஸோ அதுக்கு எந்த ஹோஸ்ட் அக்சஸ் பண்ணுறதுன்னு அதுக்கு தெரியல. ஸோ அதனால் இந்த நோ ஹோஸ்ட் மேட்ச்னு வருது. ஸோ மீன்வேல் அதுக்கு முன்னாடி நம்ம அந்த ஹோஸ்ட் ஃபைலில் வெப் சர்வர் இருக்கான்னு பார்ப்போம். ஸோ வெப் டெவ்னு இருக்குது. இப்போ நான் போய் அதில் மாற்றிடுறேன். ஸோ வெப் சர்வர்ன்ற ஹோஸ்ட் இல்லை, குரூப் இல்லை, வெப் டெவ் குரூப் ஹோஸ்ட் குரூப் வந்து இப்போ நான் மாடிஃபை பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த சாம்பிள் பிளேபுக்கோட அந்த பிளேயோட நேம் போட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து டாஸ்க் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. ஸோ வெப்சைட் டெவ்வில் உள்ள 2 ஹோஸ்ட் நேம் வந்து சேஞ்சுன்னு வந்துருச்சு. ஸோ இந்த சேஞ்சுட்டு வந்து இப்போ நான் வந்து வெர்போஸில் நம்ம பார்ப்போம் எப்படி வருதுன்னு. ஸோ சிங்கிள் வி போட்டு காட்டுறேன்.
ஸோ ஒரு வி போட்டிங்கன்னா இவ்வளோ தான் வெர்போஸ் காட்டும். ஸோ இதில் வந்துட்டு என்ன சேஞ்ச் ஆயிருக்கு, என்ன கமெண்ட் யூஸ் பண்ணியிருக்கீங்க, ஸோ ஸ்டாண்டர்ட் அவுட்புட்டு, இன்புட்டு, ஸோ அந்த லைன்ஸ் எல்லாமே காட்டும். இது நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு வி போட்டு பார்த்தோம்னா இப்போ என்ன அவுட்புட் வருதுன்னு பார்ப்போம். ஸோ இன்டெப்த்தாக இன்னும் வரும். ஸோ இதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் லைன் மட்டும் அதில் டிஸ்பிளே இருக்கும். இன்னும் இன்டெப்த்தாக பார்த்தீங்கன்னா ஸோ அதோட கான்ஃபிகர் ஃபைல்ஸு, அதோட வெர்ஷனு, இது எல்லாமே இதில் கட்டு. ஸோ ஒரு பிளேஸ் தான் இருக்குது இந்த YAML ஃபைலில் அப்படின்னு சொல்லுது. ஸோ டெஸ்ட்டு பார்த்து வந்து டாஸ்க் பார்த்து வந்து எந்த YAML ஃபைலேருந்து ஒர்க் ஆகுதுன்னு பார்க்குது. ஸோ எத்தனை டாஸ்க் இருக்குதுன்னு பார்க்கும் நெக்ஸ்ட் அதில். ஸோ அண்ட் தென் வந்துட்டு YAML ஃபைலில் உள்ள அந்த ஃபுல் அவுட்புட் இதில் காட்டிடுச்சு. கெட் ஹோஸ்ட் நேமோட ஃபுல் அவுட்புட் காட்டிடுச்சு. ஸோ இப்போ நான் இன்னொரு வி கொடுக்குறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இன்னும் இன்டெப்த்தாக உள்ளே போய் நம்மளுக்கு ஃபுல் அவுட்புட்டு வந்து காட்டும். இதில் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து பைத்தான் கோடு எப்படி கம்பைல் ஆகுது, பைத்தான் வந்து ரிமோட் மிஷினில் போய் எப்படி அவுட்புட்டு ட்ரிகர் பண்ணுது, ஸோ இது எல்லாமே இன்னும் இன்டெப்த்தாக போய் அவுட்புட் காட்டும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எப்படி ஆத்தென்டிகேஷன் எரர்ஸ் இது எல்லாமே எப்படி வரும், ஆத்தென்டிகேஷன் எப்படி ஆகுது, ஸோ எந்த மிஷினில் போய் டார்கெட் ஆகுது, அது என்ன பைத்தான் ஃபைல் இந்த இது எக்ஸிக்யூட் ஆகுறது, ஸோ இது எல்லாமே இன்டெப்த்தாக உங்களுக்கு காட்டும். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் டீபக் பண்ணி பார்க்குறதுக்கு, வெர்போஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதில் டிஸ்பிளே ஆகிறது இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பியூட்டிஃபை பண்ணி காட்டுது அவுட்புட் எல்லாமே. இதில் பார்க்குறதுக்கு உங்களுக்கு அதில் பார்த்தா கன்ஜஸ்டடாக இருக்கும், இதில் பார்க்குறதுக்கு உங்களுக்கு நல்லா ஒரு ஃபார்மேட்டட் அவுட்புட்டாக உங்களுக்கு வருது. ஸோ இதுதான் சிம்பிள் பிளேபுக் நம்ம க்ரியேட் பண்ணது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.